பொன்னியின் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 12. முதல் கேள்வி, பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிசு நாட்டு பயணி. கொற்கை துறைமுகம் பற்றி நம்ம நிறைய இடங்கள்ல படிச்சிருப்போம் இல்லையா? பாண்டியரோட மிக முக்கியமான துறைமுகமான கொற்கை துறைமுகத்தை பற்றி தன்னுடைய பயண குறிப்பில் குறிப்பிட்ட வெனிசு நாட்டு பயணி. வெனிஸ் நாட்டு பயணி யாரு நம்மளுக்கு தெரியும்? யாரு? மார்க்கோ போலோ. வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ. அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து என்னது? மார்க்கோ போலோ. இரண்டாவது கேள்வி, பின்வரும் தகவல்களுள் தவறானதை சுட்டுக. நான் பிச்சமூர்த்தி மணிக்கொடி எழுத்தாளர்களில் ஒருவர். நான் பிச்சமூர்த்தி காட்டுவாத்து என்னும் கவிதையினை எழுதியிருக்காரு. பிச்சமூர்த்தி வந்து புது கவிதை முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். பிச்சமூர்த்தி ஞானபீட விருது பெற்றவர். மணிக்கொடி எழுத்தாளர்கள் ஒருத்தர். கரெக்ட். காட்டுவாத்து அப்படின்ற கவிதையை எழுதியிருப்பாரு. ரைட்டா? 1962 அவர் காட்டுவாத்து அப்படின்ற கவிதையை எழுதியிருப்பாரு. இவருடைய முதல் கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல். இதான் இவருடைய முதல் கவிதை. காதல் இவருடைய முதல் கவிதை. ரைட்டா? அதே மாதிரி பிசு ரேவதி அப்படின்ற புனை பெயர்கள்ல எழுதியிருப்பாரு. ரைட்டா? இவருடைய இயற்பெயர் வந்து நா வேங்கடலிங்கம். வேங்கட மகாலிங்கம். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் சிறுகதை நம்மளுக்கு தெரியும், சயின்ஸுக்கு பலி. சயின்ஸுக்கு பலி இவருடைய முதல் சிறுகதை நமக்கு தெரியும். ஹனுமன், நவ இந்தியா போன்ற இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருப்பாரு. 1932 கலைமகள் இதழ் நடத்தின பரிசு வின் பண்ணியிருப்பார். அவ்வளோதான் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. புது கவிதைக்கு முன்னோடி. பாரதியார் திருப்பம் விளைவிக்கணும்னு நினைச்சதை எடுத்து இவர் விளைவிச்சிருப்பார் இல்லையா? அதனாலதான் ஒரு புது கவிதையுடைய முன்னோடி. அதே மாதிரி புது கவிதைக்கு வந்து என்ன தந்தை, பிதாமகன் அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு இல்லையா? ரைட்? அப்போ வந்து இவர் ஞானபீட விருது வாங்கியிருக்காருன்னா கிடையாது. ஞானபீட விருது கிடையாது. ஜெயகாந்தன் தான் ஞானபீட விருது. அகிலனும் ஜெயகாந்தன் இவங்க 2 பேர் மட்டும்தான் ஞானபீட விருது வாங்கியிருப்பாங்க. இவர் என்னது ஞானபீட விருது பெறலை. ரைட்? அப்போ அது தவறு. அப்போ தவறான இதான் கேட்டிருக்காங்க. தவறானது. நான் பிச்சமூர்த்தி வந்து ஞானபீட விருது பெறலை. ஓகேயா? என்னே மயிலின் அழகு உணர்ச்சி குறியிருக்கு. அப்பனால அது என்ன வார்த்தையா? உணர்ச்சி. உணர்ச்சி வாக்கியம், உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன், படிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னது? எதிர்மறை. எதிர்மறையா சொல்லியாச்சு. மணிமொழி பரிசு பெற்றாள். பரிசு வாங்கியிருக்காங்க, உடன்பட்டிருக்காங்க. உடன்பாட்டு வாக்கியம். உழைத்து பிழை கட்டளையா சொல்றோம். அப்ப கட்டளை வாக்கியம். 2 1 4 3. 2 1 4 3. ஓகே, ஆன்சர் 2 1 4 3. சி ஆன்சர். பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் இக்குறட்பாவில் பயின்று வந்த அணி என்ன அணி? பொருள், 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 பொருள். அப்ப பொருள் அப்படின்ற சொல் திரும்ப திரும்ப வருது. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வருது. மீண்டும் மீண்டும் வருது. எது? சொல் வந்து மீண்டும் மீண்டும் வருது. ஓகே ஓகே. இப்ப பாருங்க, பொருளை ஒரு பொருள் கூட இல்லாதவங்கள ஒரு பொருளா மதிக்க வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ ஒரு பொருட்டாக மதிக்க வைக்கிறது செல்வம். அப்போ சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற வேற பொருளை தருது. அப்ப என்ன பொருள் தருது? வேறு வேறு பொருளை தருது. அப்ப இது என்ன அணி? சொல் பின்வரு நிலையணி. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற வேற பொருளை தந்துச்சுன்னா அது என்ன அணி? சொல் பின்வரு நிலையணி. அப்ப இதுக்கு ஆன்சர் சொல் பின்வரு நிலையணி. பொருள் பின்வரு நிலையணி. வேற வேற சொற்கள் வந்து ஒரே பொருளை தந்துச்சுன்னா பொருள் பின்வரு நிலையணி. ஒரே பொருள், ஒரே சொல் அப்படின்னு ஞாபகம். இது குழப்பிக்கிட்டே இருக்கு எப்பயுமே. ஒரே சொல் திரும்பி திரும்பி வந்து வேற வேற பொருளை தருது. சொல் பின்வரு நிலையணி. வேற வேற சொல் வந்து ஒரே பொருளை தருகிறது. ஒரே பொருள் அப்படின்னோம்னா பொருள் பின்வரு நிலையணி. அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காய நெகிழ்ந்திதழ் நேர்முகை முல்லை. அவிழ்ந்திதழ், அலர்ந்தன இதெல்லாம் வந்து மழை விரிதலை சொல்லுது. அப்ப வேற வேற சொல் வந்து ஒரே பொருளை தருகிறது. பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்துச்சு அப்படின்னோம்னா சொற்பொருள் பின்வரு. அதனால சொல் பொருள், சொல்லும் பொருளும் வந்துச்சு அப்படின்னாலே அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்கு விளக்குன்னு வந்து ஒரே பொருளை தருது. ரைட்டா? அது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. அடுத்து உவமை அணின்னா நம்மளுக்கு தெரியும்.
ஒரு அதாவது எப்படின்னா உவமை உவமேயம் இதுக்கு ரெண்டுக்கு இடையில போல போன்ற இந்த மாதிரி உவம உருபுகள் இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை நம்ம உவமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா, ரைட். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? பழந்தமிழரது போர்வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம் பற்றி அறிய புறநானூற்று செயல்கள் உதவுகின்றன. புறவாழ்வு பற்றி 400 செயல்களின் தொகுப்பு புறநானூறு. புறநானூற்றில் அதிக செயல்களை பாடியவர் ஔவையார். அறியாது முரசு கட்டிலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் குலைப்பறிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்படுகிறது. ஓகே, ரைட். இதுல வந்து என்னன்னா எது தவறானது, எதெல்லாம் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானவை எவை? ஓகேயா, பழந்தமிழரோட போர்வாழ்வு, மன்னர்களுடைய அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களுடைய நாகரிகம், பண்பாடு, இது எல்லாத்தையும் புறநானூற்று வந்து அறிய உதவுது. புறவாழ்வு பற்றிய 400 செயல்களின் தொகுப்பு புறநானூறு அப்படின்னு சொல்றோம். இதை புறநானூறு அல்லதுனா புறம்பு நானூறு அப்படின்னு இதை நம்ம சொல்றோம். புறநானூறு அல்லது புறம்பு நானூறு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதிக செயல்களை பாடியவங்க ஔவையார் தான். 32 பாட்டு பாடியிருப்பாங்க, 32 செயல்கள் பாடியிருப்பார். ரைட்டா, அதிக செயல்களை பாடியவர் ஔவையார். அப்ப இதுவும் சரி இதுவும் சரி, அப்ப தவறு இதாத்தான் இருக்கணும் இல்லையா, ரைட். அப்ப அறியாத முரசுக்கட்டிலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையாக பெண் கொலை பறிந்த மன்னன் என்று தூற்றப்படுகிற செய்தி சொல்லுது. அதாவது இங்க அறியாத முரசுக்கட்டில படுத்து உறங்கினவர் யாரு? மோசிகீரனார். அவருக்கு கவரி வீசின மன்னன் என்னன்னு படிச்சிருப்போம், நம்ம இரும்பொறை படிச்சிருப்போம் இல்லையா, பெருஞ்சேரல் இரும்பொறை. ஓகேயா, அவரை தான் வந்து இவருக்கு கவரி வீசியிருப்பார். அந்த செய்தி இடம்பெற்றிருக்கும், இந்த செய்தி அதில் இடம்பெற்றிருக்காரு இல்லையா. அப்ப தவறானது இது. சரி 1, 2, 3 சரியானவை. ஓகேயா, அதே மாதிரி 8 தொகை நூல்கள்ல காலத்தால் முந்திய நூல் எதுன்னு கேட்டோம்னா புறநானூறு தான். காலத்தால் பிந்தியது கலித்தொகையும் பரிபாடலும் காலத்தால் பிந்திய நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 65 துறை 11 திணை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ரைட். நம்மளுக்கு புறநானூறு பற்றி நிறைய தெரியும். புறச்செய்திகள் மீதியாக காணப்படக்கூடிய புறச்செய்திகளை சொல்ற நூல் வந்து புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, ரைட். அடுத்த கேள்வி. நூல்களை நூல் ஆசிரியர் பெயர்களோடு பொருத்தி உரிய விடையை தேர்வு செய்க. பெருமாள் திருமொழி, திருத்தொண்ட தொகை, அற்புத திருவந்தாதி, நாச்சியார் திருமொழி. பெருமாள் திருமொழி யார் எழுதியிருப்பா? நம்மளுக்கு தெரியும். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் 105 பாசுரங்களை கொண்ட நூல் இல்லையா, 5வது திருமொழியாக வைக்கப்பட்டிருக்கும். திருத்தொண்ட தொகை யார் எழுதியிருப்பா? சுந்தரர் எழுதியிருப்பாரு. திருத்தொண்டர் தொகையை வந்து முன்னோடியா வச்சுதான் சேக்கிலார் வந்து திருத்தொண்டர் புராணத்தை இயற்றியதா சொல்லியிருப்பாங்க இல்லையா. அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் எழுதியிருப்பாங்க. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. 143 பாடல்களை கொண்டது, ஆண்டாள் எழுதப்பட்டது நாச்சியார் திருமொழி. அப்ப 4, 3, 1, 2. 4, 3, 1, 2. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுக்குர்ணி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள் தான். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர்கள் சித்தர்கள். இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா, ரைட். இப்போ இதுல பொருத்தமற்றது இது. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் காடு மலைகள்ல வாழ்ந்தவங்களை வந்து சித்தர்கள்னு சொல்றாங்க. கரெக்டு தான், ரைட்டா. சரி, ஆதி சித்தர்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலரை சொல்லுவாங்க. ஆதி சித்தர்னு யார் அழைக்கப்படுறாரு? திருமூலர் அழைக்கப்படுவாரு. சித்தர் அதாவது சித்து அப்படின்றத வென்றதுனால அவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சித்தர்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு எதுல குறிப்பிட்டிருக்கும்? சித்தர்களை தான் நிறைமொழி மாந்தர்கள்னு எதுல சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்திலையும் திருக்குறள்லையும் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க சித்தர்கள், திருக்குறள்லையும். ஓகேயா, சித்தன் அப்படின்ற வேர்டு எதுல இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு நாடுகான் காதையில இடம்பெற்றிருக்கும். சிலம்பு நாடுகான் காதையில சித்தன் அப்படின்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். ரைட்டா. அதே மாதிரி இவங்களோட மார்க்கம் வந்து யோக மார்க்கம், நன்னறி மார்க்கம் அதெல்லாம் கடைபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மனித வாழ்க்கை குறித்து ஒரு மிகப்பெரிய எண்ணங்கள் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த பூஜை இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரைட்டா. நீ மனசோப்பி கடவுளை வந்து வேண்டதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாரு என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளை அடியும் வழிகளாக இவங்க சொல்லியிருப்பாங்க. ரைட்டா. பூஜை புனஸ்காரங்கள் இதுக்கெல்லாம் எதிரானவர்கள் தான் இந்த சித்தர்கள். ஓகே, அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேயா, தன்னையே தன் உடம்பையே கடவுளுக்காக முழுசா அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட்டா. மனதளவுல கடவுளோட ஒன்றிணைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யாம் பெரும் வைக யாம் பெற்ற இன்பம்
பெருக வையகம். இதுதான் உங்களுடைய குறிக்கோள். பெருக வையகம் அப்படின்றது இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. இந்த மாதிரிலாம் அவங்கள சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்தர்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நிறைவடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். சித்தர்கள் அப்படின்னோம்னாலே நிறைவடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைவடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. பாம்பாடி சித்தர், குதம்பை சித்தர், அழுக்குறின் சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர். கரெக்ட், எல்லாமே காரணை பெயர்கள் தான். ஓகே. அடுத்து எளிய சொற்களில் அறிகுறிகளை கூறுபவர்கள். எளிய சொற்களில் அறிகுறிகளை கூறுபவர்கள் சித்தர்கள். கரெக்ட். இரும்பை பொன்னாக்குபவர்கள் ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பை பொன்னாக்குறவங்களை வந்து ரசவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கற்று உலகின் செல்வராக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஆன்மீக ரசவாதிகள். ஆன்மீக ரசவாதிகள். அதாவது இரும்பை பொண்ணை மாத்திரவங்க ரசவாதின்னு சொல்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து இறைவன் அடையக்கூடிய விதமே வந்து ஒரு விதமான ரசவாத தன்மை இருக்கும் அப்படின்றவங்க. அதனாலதான் இவங்களை ஆன்மீக ரசவாதின்னு சொல்றாங்க. அப்ப இது தவறு. இவங்க வந்து பெரும் செல்வனாக வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்க கிடையாது. ஸோ அப்போ ஆன்மீக ரசவாதிகளாக தான் இவங்க இருந்திருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ இதுல தவறானது டெல்லி மட்டும்தான். பொருத்தமற்றதை தேர்வு டி. இரும்பை பொன்னாக்கியும் ரசவாத வித்தையை கற்று உலகின் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினர் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது இல்லையா. ரைட். தாங்குருவும் என்ன இலக்கண குறிப்பு வரும்? வல்விரைந்து, ஒரி, மள்ளல், மதுரை. தாங்குருவும் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள். தாங்குருவும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளாக பிரிக்க முடியுது. அப்ப இது என்ன அளபடை? இன்னிசை அளபடை. ஓகே. வல் விரைந்து ரெண்டுமே ஒண்ணுதான். வல்லுனாலும் வேமாதான், விரைந்துனாலும் வேமாதான். அப்போ ஒரு பொருட்பன்மொழி. ஓகே. ஒரு ஈ எதுல முடிஞ்சிருக்கு? ஈல முடிஞ்சிருக்கு. அதாவது பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறி அளபெடுக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அப்ப இது என்ன வரும்? சொல்லிசை சொல்லிசை அளபடை 4. மள்ளல் அப்படின்னோம்னா என்னது? மள்ளல் மதுரை. அப்ப மதுரையுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டுது. உரிச்சொற்றொடர் 3. இப்போ 2 1 4 3. 2 1 4 3. ஓகே. 8 ஆன்சர். அடுத்தது 9வது கொஸ்டின். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கான கீழே தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. திருச்சிற்றம்பலம், திருமுதுகுன்றம், திருமறைக்காடு, குடமூக்கு. ரைட்டா. இதுல வந்து 1 2 கண்டுபிடிச்சாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சிற்றம்பலம் எதை சொல்லுவோம்? சிதம்பரத்தை தானே சொல்லுவோம். சிற்றம்பலம் சிவபெருமான் வீட்டிற்கக்கூடிய இடம் சிற்றம்பலம். திருமறைக்காடு நம்மளுக்கு தெரியும். வேதாரண்யம் தெரியும். பாருங்க, இந்த வேதாரண்யம் 1லயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நடுவுல 1 வருது, இது மட்டும்தான். அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம ஈஸியா பிக் பண்ணிடலாம் இல்லையா. திருமுதுகுன்றம் என்ன வரும்? திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம். குடமூக்கு, குடமூக்கு அப்படின்னோம்னா கும்பகோணம். குடமூக்கு கும்பகோணம். அப்ப 3 4 1 2 இது ஆன்சர். 3 4 1 2. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சிதம்பரம், திருமுதுகுன்றம் அப்படின்னா விருத்தாச்சலம், திருமறைக்காடு வேதாரண்யம், குடமூக்கு கும்பகோணம். கடைசி கொஸ்டின். தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவுள்ள தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்தார். தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்தார். தனது சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்துள்ளார். காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்விக்கு முதல் களப்பலி ஆகி அவரை மகாத்மா என்னும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு. இதுல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. இது நம்மளுக்கு ஒரு வருஷம் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புக்லேயே சிலது தப்பா இருந்து அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நியூ எடிஷன்ல அதுக்கப்புறம் வந்து நியூ எடிஷன்ல வந்து சிலது இருந்திருக்காது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்விக்கு பலியாகி அவரை மகாத்மா என்னும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வந்து வள்ளியம்மைக்கு உண்டு. அது உண்மைதான். ஆனா முதல் களப்பலி இவங்க கிடையாது. ரைட்டா. ஸோ முதல்ல களப்பலியானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சாமி நாகப்பன் படையாச்சி. இவங்க தான் வந்து முதல் களப்பலி. ஓகேயா. இவங்க தான் முதல்ல இறந்து போயிருப்பாங்க. போலீஸ் அடியில் ஜெயிலில் இருந்து அது தாங்க முடியாமல் இறந்து போனவர் வந்து சாமி நாகப்பன்
படையாச்சி தான் ஒரு முதல் களப்பலி. இதை காந்திஜியே வந்து நிறைய இடங்கள்ல வந்து குறிப்பிட்டிருப்பார். ஓகேயா, புக்ல வந்து தப்பா கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனா இதுல வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் படி சரியான வெயில கொடுத்துருக்காங்க. முதல் களப்பலி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமி நாகப்பன் படையாச்சி தான் முதல் களப்பலி. ரைட்டா? ஆனா மகாத்மான்ற உயர்நிலைக்கு உயர்த்தி சென்ற பெருமை வள்ளியம்மைக்கு உண்டுனா உண்டு, அதை ஏத்துக்கலாம் நம்ம. ஆனா வந்து இது என்னது, இது தவறு. சாமி நாகப்பன் படையாச்சின்றது வந்து தவறு. ஓகேயா, ரைட். தனது சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரடியாக இருந்தது. கரெக்ட், காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. இந்தியன் ஒப்பீனியன்லையும் காந்தியடிகள் வந்து இவங்களை பத்தி நிறைய சொல்லியிருப்பார் இல்லையா? அடுத்து அதே மாதிரி தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடின ஊரில் பிறந்தார். தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இதெல்லாம் கரெக்ட். தில்லையாடி எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர்ல இருக்கு. தில்லையாடி வள்ளியம்மை அங்க பிறக்கல. அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா வந்து தென்னாப்பிரிக்கா போயிடுவாங்க. இவங்க வந்து ஜோஹன்பர்க்ல தான் பிறந்திருப்பாங்க. ஜோஹன்பர்க் அதில் 1898 பிறந்திருப்பாங்க. 1898 பிறந்திருப்பாங்க. 1914 பிப்ரவரி 22 இறந்துருப்பாங்க. தன்னோட 16 வயதுல இறந்துருவாங்க. ஓகே, 1898 பிறந்திருப்பாங்க. எங்கே? ஜோஹன்பர்க்ல தான் பிறந்திருப்பாங்க. அப்போ இது தவறு. ஓகே, 1914 பிப்ரவரி 22 வந்து இறந்துருப்பாங்க. தன்னுடைய 16 வயதுல வந்து அவங்க இறந்துருவாங்க. ஓகேயா, ரைட். அப்போ இந்த 2வது கொஸ்டின் வந்து தவறு. வால்க்ரஸ் அப்படின்ற இடத்துல வந்து, அதாவது தென்னாப்பிரிக்காவில் வந்து திருமணம் தொடர்பான, அதாவது எப்படின்னோம்னா அங்கே பதிவு செஞ்சுருக்கணும், இல்லை கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடந்திருக்கணும். அப்படிப்பட்டவங்க திருமணம் மட்டும்தான் செல்லுன்னு அவங்க அறிவிச்சிருவாங்க. மற்ற திருமணம்லாம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. இதை எதிர்த்து போராடி இருப்பாங்க. அப்போ காந்திஜி அறப்போராட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் இவங்க முனைப்புடன் வந்து கலந்துக்கிட்டு வால்க்ரஸ் அப்படின்ற இடத்துல இவங்க கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் சிறை தண்டனையில் இருப்பாங்க. அதில் நோயுற்று இவங்க இறந்துருவாங்க. ஓகே, தென்னாப்பிரிக்கா நாட்டின் இந்தியரின் நலனுக்காக போராடி வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட். அப்போ இதில் படி பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் தவறு. ஆனால் உண்மையாகவே 4ம் தவறு தான். முதல் களப்பலி இவங்க கிடையாது. யாரு? சாமி நாகப்பன் படையாச்சி தான் தவறு. ஓகேயா, அவங்க தான் முதல் களப்பலி. ஓகேயா, அப்போ நம்மளோட கொஸ்டின் படி வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் தவறு. ஓகே, அப்போ நம்மளோட இதுபடி பார்த்தீங்க அப்படின்னோம்னா 1, 3, 4 வந்து சரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஆனால் 4 வந்து சரி கிடையாது, தவறு இல்லையா? 4 வந்து சரி கிடையாது. 1, 3 தான் சரியானவையாக இருக்கும். ஓகேயா, ரைட். ஓகே, இன்னைக்குரிய 10 கொஸ்டின் முடிஞ்சது. நாளைக்குரிய கொஸ்டினை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. கணினி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேர்வினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் மற்றும் வேலை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நேரம் மற்றும் வேலை அப்படின்ற தலைப்புல இருந்து ஆல்ரெடி 4 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த 4 தேர்வுகளுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பேஸா வச்சு எடுத்திருந்தோம். இன்னைக்கு நேரம் மற்றும் வேலை தலைப்புல இருந்து 5வது தேர்வு. ஓகேங்களா, இந்த 5வது தேர்வும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் அடிப்படையாக வச்சுதான் கேள்விகள் எடுத்திருக்கேன். ஸ்கூல் புக் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வச்சு அடிப்படையாக வச்சுதான் கேள்விகள் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இலவச தேர்வு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்துட்டு அலட்சியமா பார்க்காதீங்க. இந்த இலவச தேர்வினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல கணிதத்துல உங்களை 25க்கு 25 வாங்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் வந்து பார்த்தோம்னா இந்த தேர்வு நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாபிக்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். அதாவது இலவச தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். அந்த தேர்வுகளுக்கான விளக்கங்கள் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சந்தோஷம். பார்க்கலன்ற பட்சத்துல உடனடியா நீங்க என்னுடைய கணினி அகாடமி யூடியூப் சேனல் போங்க. அதுல ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் போயிட்டு அதுல இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் இருக்கும். அந்த தேர்வுகளுடைய விளக்கங்கள் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. மாணவர்களே, கண்டிப்பான முறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க கணிதத்தில் 25க்கு 25 வாங்கணும்ன்றது என்னுடைய பெரிய இலக்கு. ஓகேங்களா, அதுவும் என்னோட வீடியோ பார்த்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நான் ரொம்ப சந்தோஷம் அடைவேன். ஓகேங்களா, அந்த சந்தோஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை மட்டும் சேர போறது கிடையாது, உங்களுடைய குடும்பங்களே சேர போகுது. ஓகேங்களா, சரிங்க. நேரடியாக கேள்விக்கு போயிருவோம். கேள்வி 3. முதல் கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி அந்த வேலையை தொடங்கி 10 நாட்கள் செய்த பின் சென்று விடுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை ஏ எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த கேள்வியை சால்வ் பண்றதுக்கு ஆக்சுவலி ஒரு 4 மெத்தட் இருக்குங்க. ஓகேங்களா, ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கு, ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்கு, 2 ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, ஒரு ஃபார்முலா மெத்தட், ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட், 2 ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நான் இந்த கேள்வியை ஒரு ஷார்ட்கட்ல தான் செய்ய போறேன். ஓகேங்களா, 4 மெத்தட்ல எனக்கு பிடிச்ச மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, எனக்கு பர்சனலி ஒரு மெத்தட் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, அந்த மெத்தட் தான் வந்து நான் சால்வ் பண்ண போறேன். அதே மெத்தட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருடைய டேட்டாவை எடுத்து எழுதிக்கிறேன். ஏ மட்டும் ஒரு வேலை என்ன பண்றான் அப்படின்னா 18 நாள்ல முடிச்சிடறான். அதே வேலையை பி மட்டும் தனியா பண்ற பட்சத்துல பி எத்தனை நாள்ல முடிச்சிடறான்னா 15 நாட்கள்ல முடிச்சிடறான். இப்ப என்ன ஆகுதுன்னா பி தான் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை தொடங்குறான். தொடங்கி 10 நாள் செஞ்ச பின்ன, ஓகேங்களா, 10 நாள் மட்டும் வேலையை செஞ்சுட்டு பி அப்படியே ஓடி போயிடுறான். ஓகேங்களா, எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப பி போனதுக்கு அப்புறம் மீதி இருக்க ஒரு வேலை இருக்கும்ல,
ஓகேங்களா. மீதி எஞ்சி இருக்கக்கூடிய வேலையை யார் மட்டும் தான் பண்ணணும்னா ஏ மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ மட்டும் பண்ணா அப்படின்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்கறாங்க. ஏ வந்து அந்த வேலையை மீதி இருக்கக்கூடிய வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாருன்றதான் கேள்வி. ஓகேங்களா. கேள்வி புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலையை ஏ மட்டும் தனியா பண்ணா 18 நாள்ல முடிச்சாரு, பி மட்டும் தனியா பண்ணா 15 நாள்ல முடிச்சாரு. ஆனா பி 10 நாள் தான் வேலை பார்க்கறாரு, மீதி நாள் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஓகேங்களா. அப்ப மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா மீதி எவ்வளவு வேலை இருக்கோ அந்த வேலையை யார் பண்ண போறா, ஏ மட்டும் தான் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய வேலையை மட்டும் ஏ செஞ்சு முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. சரி பாருங்க, இப்போ என்னன்னா ஒரு வேலைய பி தான் தொடங்குறாரு, தொடங்கி அவர் தனியா பண்றாருன்ற பட்சத்துல 15 நாள்ல முடிச்சிருவாரு. ஆனா அவர் எவ்வளவு நாள் தான் பண்றாரு, 10 நாள் மட்டும் தான் பண்ணிருக்காரு, மீத நாள் பண்ணல. ஓகேங்களா. அப்போ மொத்தமா வேலையை பி முடிக்க 15 நாள் ஆகும். ஆனா அவர் என்ன பண்றாரு, 15 நாள் வேலை பார்க்கல, 10 நாள் மட்டும் தான் பண்ணிருக்காரு. ஓகேங்களா. அப்போ 10 நாள் மட்டும் தான் பண்ணிருக்காரு அப்படின்ற பட்சத்துல மீதி வேலை எத்தனை நாள் வேலை இருக்கு, மீதி வந்து பார்த்தோன்னா 5 நாள் வேலை இருக்கு. ஓகேங்களா. பி மொத்தமா 15 நாள் வேலையை முடிச்சிருவாரு, ஆனா 10 நாள் மட்டும் தான் அவர் வேலையை பார்த்திருக்காரு. அப்ப மீதி எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்த நாள்ல இருந்து அவர் வேலை பார்த்த 10 நாள் மட்டும் கழிச்சிட்டா மீதி எவ்வளவு நாள் இருக்கு, 5 நாட்கள் இருக்கு. அப்போ மீதி 5 நாள் வேலையை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பி பண்ண கிடையாது. அந்த வேலையை யார் பண்ண போறா அப்படின்னா வந்துட்டு ஏ தான் பண்ண போறாரு. ஓகேங்களா. இப்போ இதை வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் ஒரு ஃபார்மேட் எழுதுறேன். ஓகேங்களா. சோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 5 நாள்ல முடிக்க வேண்டிய ஓகே பி வந்துட்டு ஓகேங்களா. சோ பி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 5 நாள் வேலை மிச்சம் இருக்கு. ஓகேங்களா. சோ இந்த 5 நாள் வேலை ஓகேங்களா, மிச்சம் இருக்கக்கூடிய 5 நாள் வேலைன்றது எத்தனை பங்கு வேலைன்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா. பி மொத்தமா ஒரு வேலையை 15 நாள்ல முடிச்சிடறாரு. ஓகேங்களா. பி மொத்தமா ஒரு வேலையை 15 நாள்ல முடிச்சிடறாரு. ஆனா மீதி வந்து பார்த்தோன்னா 5 நாள் அவர் வேலை செய்யல. ஓகேங்களா. சோ பி வந்து ஒரு வேலையை முடிக்கணும்னா மொத்தமா 15 நாள் ஆகும். ஆனா ஒரு 5 நாள் வேலை மட்டும் மிச்சம் இருக்கு. ஓகேங்களா. சோ அப்போ 5/15 வருது. ஓகேங்களா. சோ பி வந்து பார்த்தோன்னா ஒரு வேலையை மொத்தம் 15 நாள்ல முடிச்சிடறாரு. அதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர் 10 நாள் தான் பண்ணிருக்காரு, மீதி 5 நாள் இருக்கு. ஓகேங்களா. சோ 15ல மீதி 5 நாள் வேலை இருக்கு. சோ 15ல மீதி இருக்கக்கூடிய 5 நாள் வேலைன்றது எத்தனை பங்குன்னு கண்டுபிடிக்க போறேன். 15 நாள்ல மீதி இருக்கக்கூடிய 5 நாள் வேலை மட்டும் எத்தனை பங்குன்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா. என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5/15 வந்துருச்சு, அடிச்சு கொடுத்தோம்னா 1 5 5 3 5 15. அப்போ மீதி 1/3 பங்கு வேலை இருக்கு. பி மொத்தமா 15 நாள் வேலையை முடிச்சிருவாரு, ஆனா 5 நாள் அவர் செய்யல. சோ அந்த 5 மேல போட்டுக்கிறேன். சோ இந்த 5 மீதி இருக்கக்கூடிய 5 நாள் வேலை அப்படின்றது 15ல மீதி இருக்கக்கூடிய 5 நாள் வேலைன்றது எத்தனை பங்கு வேலைன்னு கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சா என்னன்னு வருது, 1/3. அதாவது மீதி வந்து 1/3 பங்கு வேலை இருக்கு. ஓகேங்களா. சோ மீதி இருக்கக்கூடிய 1/3 பங்கு ஓகேங்களா. சோ மீதி இருக்கக்கூடிய 1/3 பங்கு வேலை யார் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஏ மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா. சரி, இப்போ ஏ மட்டும் மீதி இருக்கக்கூடிய வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாருன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஏ மட்டும் மீதி இருக்கக்கூடிய வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாருன்னு பார்ப்போம். சரி, ஏ வந்து மீதி இருக்கக்கூடிய வேலை ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடிய வேலை என்னன்னா 1/3 பங்கு. ஓகேங்களா. சோ ஏ வந்து மொத்தமா ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிருவாரு, 18 நாள்ல முடிச்சிருவாரு. ஓகேங்களா. ஏ வந்து மொத்தமா ஒரு வேலையை 18 நாள்ல முடிச்சிருவாரு. ஆனா அவர் வந்து 18 நாள் செய்ய தேவையில்ல, மீதி இருக்கக்கூடிய வேலை 1/3 பங்கு மட்டும் தான். ஏ வந்து மொத்தமா ஒரு வேலையை 18 நாள்ல முடிச்சிருவாரு, 18 நாள்ல மொத்த வேலையை முடிச்சிருவாரு அப்படின்னா 1/3 பங்கு வேலையை மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கண்டுபிடிக்க போறேன். ஏ வந்து மொத்தமாக 18 நாட்கள் ஒரு வேலையை முடிச்சிடாரு. ஆனா அவர் செய்ய வேண்டிய வேலை மீதி எவ்வளவுனா 1/3 பங்கு மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா. சோ 1/3 பங்கு மட்டும் 18 நாள் வேலையை முடிச்சிடாரு அப்படின்னா 1/3 பங்கு வேலையை மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும் கண்டுபிடிக்க போறேன். 18 நாள் மொத்த வேலையை முடிச்சிடாரு, ஆனா 1/3 பங்கு வேலை மட்டும் தான். ஓகேங்களா. 1/3 பங்கு வேலையை மட்டும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் கண்டுபிடிக்க போறேன். ஜஸ்ட் அடிச்சு கொடுங்க. ஒரு 3 3 6 3 18. அப்போ 6 நாட்கள். ஓகேங்களா. அப்போ மொத்த 18 நாள் ஏ வேலையை முடிச்சிடாரு, மீதி இருக்கக்கூடிய 1/3 பங்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 6 நாட்கள் ஆகும். ஓகேங்களா. சோ 6 days ஆகும். ஓகேங்களா. இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது 6 நாட்கள் ஆகும். ஓகேங்களா. ரொம்ப பொறுமையா சொல்லி தரீங்க. ஓகேங்களா. ரொம்ப மெதுவா பொறுமையா திருப்பி சொல்றேன், சொன்ன திருப்பி சொல்றேன். என்ன காரணத்துக்காகனா சோ மேக்ஸ் புரியாதவங்களும் புரியணுன்ற காரணத்துக்காக தான். ஓகேங்களா. சோ பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா ஏ மட்டும் 18 நாள் ஒரு வேலையை முடிச்சிருக்காரு, பி வந்து பார்த்தோன்னா 15 நாள்ல ஒரு வேலையை முடிப்பாரு. ஆனா பி வந்து 10 நாள் தான் செஞ்சிருக்காரு, மீதி 5 நாள் செய்யல. அப்போ பி வந்துட்டு செய்ய வேண்டிய பாக்கி வேலை ஓகேங்களா, பி செய்ய வேண்டிய மீதி வேலை எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறேன். பி 15 நாள் வேலையை முடிச்சிருவாரு, ஆனா 5 நாள் அவர் செய்ய கிடையாது. அப்போ மீதி 5/15 நாள் வேலை மிச்சம் எப்படி இருக்கு. அப்போ 5/15 அப்படின்றது எத்தனை பங்குன்னு பாக்குறேன், 1/3 பங்கு. அப்போ 1/3 பங்கு வேலை மிச்சம் இருக்கு. ஓகேங்களா. 1/3 பங்கு வேலையை வந்து யார் செய்யணும், ஏ மட்டும் தான் செய்யணும். ஏ மொத்தம் 18 நாள் வேலையை முடிச்சிருவாரு, ஆனா அவர் வந்து 1/3 பங்கு மட்டும் தான் செய்யணும். அப்போ 18ல 1/3 பங்கு வேலை மட்டும் முடிய எத்தனை நாள் ஆகும்னு பாக்குறேன், 6 நாட்கள் ஆகுது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை 6. ஓகேங்களா. எவ்வளவு ஈஸியா முடிச்சிட்டேன் பாத்தீங்களா, அவ்வளவுதான். 2 ஸ்டெப் தாங்க. நான் டேட்டாஸ்லாம் மெதுவா எழுதி போட்டிருக்கேன். ஸ்டெப் எழுதிருக்கோம், கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. ஓகேங்களா. நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 27 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 9 நாட்களிலும் செய்து முடிப்பார். பி என்பவர் 6 நாட்கள் வேலை செய்த பின்
சென்று விட்டால் ஏ என்பவர் மீதமுள்ள வேலையை செய்து முடிக்க ஆகும் காலம் என்னன்னு கேட்கறாங்க. அதாவது பார்த்தோம்னா ஏ மட்டும் ஒரு வேலையை வந்து எவ்வளவு நாள்ல முடிச்சிடறான் அப்படின்னா 27 நாள்ல முடிச்சிடறான். அதே வேலையை பி மட்டும் செஞ்சான் அப்படின்னா எவ்வளவு நாள்ல முடிச்சிடறான் அப்படின்னா 9 நாள்ல முடிச்சிடறான். ஆனா பி வந்து பார்த்தா 9 நாளுமே வேலை செய்ய கிடையாது, 6 நாள் மட்டும் தான் செய்யறான். ஓகேங்களா, 6 நாள் மட்டும் செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிடறான். அப்போ 9 நாள் வேலை செய்ய வேண்டியது இருக்கு பிக்கு, ஆனா 6 நாள் மட்டும் தான் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப மீதி எவ்வளவு நாள் வேலை செய்யல அப்படின்னா 6 கழிச்சிட்டேன், மொத்தமா வந்து 9 நாள் வேலை செய்யணும், அதுல 6 நாள் மட்டும் தான் செஞ்சிருக்காரு. அப்போ மீதி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 6 கழிச்சிட்டேன்னா மீதி 3 இருக்கு. அப்போ பி வந்து பார்த்தோம் அப்படின்னா மீதி வந்து 3 நாள் வேலை மிச்சம் இருக்கு. பிக்கு 3 நாள் வேலை மிச்சம் இருக்கு. அந்த 3 நாள் வேலை யார் செய்ய போறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ தான் செய்ய போறாரு. ஓகேங்களா, சரி இப்போ பார்ப்போம். அதாவது மீதி 3 நாள் வேலையை செய்ய போறதுல சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. சோ ஏ வந்து பார்த்தா மொத்தமா 27 நாள் வேலையை முடிச்சிருவாரு. பி வந்து பார்த்தா 9 நாள் வேலை செஞ்சு முடிச்சிருவாரு, ஆனா அவர் 6 நாள் தான் செஞ்சிருக்காரு. அப்போ மீதி 3 நாள் வேலை இருக்கு. ஓகேங்களா, சரி இப்போ ஓகே. இப்போ பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பி செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை எத்தனை பங்கு மிச்சம் இருக்குன்னு பார்ப்போம். பி மட்டும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை எத்தனை பங்கு மிச்சம் இருக்குன்னு பார்ப்போம். சரி இப்போ பாருங்க, பி வந்துட்டு மொத்தமா வந்துட்டு 9 நாள் ஒரு வேலையை முடிச்சிருவாரு, ஆனா அவருக்கு வந்து செய்ய வேண்டிய வேலை மிச்சம் 3 நாள் இருக்கு. பி மொத்தமா ஒரு வேலையை செஞ்சாருன்ற பட்சத்துல 9 நாள்ல முடிச்சிடாரு, ஆனா அவர் வந்து 3 நாள் செய்யல, 3 நாள் வேலை மிச்சம் இருக்கு. அப்போ 9/3 பங்கு வேலை மிச்சம் இருக்கு. ஓகேங்களா, சோ 9/3 பங்கு வேலை மிச்சம் இருக்கு. இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/3. ஓகேங்களா, 9 நாள்ல 3 நாள் வேலை மிச்சம் இருக்கு. 9 நாள்ல 3 நாள் வேலை அப்படின்றது எத்தனை பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1/3 பங்கு. அப்போ 1/3 பங்கு வேலை மிச்சம் இருக்கு. இந்த 1/3 பங்கு வேலை யார் செய்ய போறா அப்படின்னா ஏ தான் செய்ய போறாரு. ஏனால தனியா செய்யற பட்சத்துல ஒரு வேலை 27 நாள்ல முடிக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ண போறாருன்னா 1/3 பங்கு வேலையை தான் செய்ய போறாரு. ஏ மொத்தமா ஒரு வேலை 27 நாள்ல முடிச்சிருவாரு. ஓகேங்களா, ஏ மொத்தமா ஒரு வேலை 27 நாள்ல முடிச்சிருவாரு, ஆனா அவருக்கு வந்து இங்க 1/3 பங்கு. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க மொத்தமா 27 நாள் ஆகும் அப்படின்னா 1/3 பங்கு வேலையை மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பார்க்க போறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா அடிச்சு கொடுங்க. ஒரு 3 3 9 3 27. புரியுதுங்களா, ஏ மொத்தமா ஒரு வேலை 27 நாள்ல முடிச்சிருவாரு. 1/3 பங்கு வேலையை மட்டும் ஏ செய்ய வேண்டியது இருக்கு. மிச்சம் வந்து ஏக்கு 1/3 பங்கு வேலை மட்டும் தான். அதாவது பி விட்டுட்டு போன 1/3 பங்கு வேலை மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப 27 நாள்ல 1/3 பங்கு வேலையை முடியும். 1/3 பங்கு வேலையை மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 நாட்கள் ஆகும். ஓகேங்களா, சோ 9 டேஸ் ஆகும். ஓகேங்களா, சோ அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை 9 நாட்கள். ஆப்ஷன் டி ல இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடலாம். சரிங்க, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, அஜய் விஜய் முறையே ஒரு வேலையை 25 நாட்கள் 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்த பின் அஜய் சென்று விடுகிறார் எனில் மீத வேலையை விஜய் எத்தனை நாட்கள் முடிப்பார்? அதாவது அஜய் விஜய் 2 பேர் இருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜய் வந்துட்டு ஒரு வேலையை 25 நாள்ல முடிச்சிருவாராம். ஓகேங்களா, அஜய் வந்து ஒரு கேள்வியை ஒரு வேலையை 25 நாள்ல முடிச்சிருவாரு. அடுத்து விஜய்ன்றத ஷார்ட்டா வீண் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அஜித் விஜய் மாதிரி விஜய்ன்றத வீண் எடுத்துக்கிறேன். சோ விஜய் ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிச்சிருவாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா இருவரும் சேர்ந்து 5 நாள் மட்டும் தான் வேலை பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அஜய் என்ன பண்ணிடுறாரு, டாடா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஓகேங்களா, சோ அஜய் வந்து பார்த்தோம்னா 5 நாள் வந்து வேலை செய்யல போயிடுறாரு. அப்போ அஜய் போனது போக மீதி வேலை இருக்கும்ல, அந்த மீதி வேலை யார் பண்ணணும் அப்படின்னா விஜய் மட்டும் தான் பண்ணணும். அந்த மீதி வேலையை விஜய் முடிக்க எத்தனை நாள் ஆகும்ன்றதா நம்மளுடைய கேள்வி. ஓகேங்களா, சோ பாருங்க, அஜய் ஒரு வேலையை மொத்தமா 25 நாள்ல செஞ்சு முடிச்சிருவாரு. ஆனா அவர் வந்து 25 நாளுமே வேலை செய்யல, 5 நாள் மட்டும் தான் செஞ்சிருக்காரு. ஓகேங்களா, 5 நாள் மட்டும் செஞ்சுட்டு கிளம்பிடுறாரு. அப்போ மொத்தமா 25 நாள் அஜய் வேலையை முடிச்சிருவாரு. ஆனா 5 நாள் மட்டும் தான் செஞ்சிருக்காரு அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு நாள் அவர் வேலை செய்யல, 20 நாள் வேலை செய்யல. அப்போ அவர் செய்ய வேண்டிய வேலை 20 நாள் வேலை பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா, அந்த 20 நாள் வேலை பெண்டிங் இருக்குல்ல, அந்த வேலையை விஜய் முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. சோ பாருங்க, அஜய் ஒரு வேலை 25 நாள்ல முடிச்சிருவாரு, ஆனா அவர் 5 நாள் மட்டும் தான் செஞ்சிருக்காரு, மீதி 20 நாள் வேலை செய்யவே கிடையாது. ஓகேங்களா, சரி இப்போ அஜய் வந்துட்டு முடிக்க வேண்டிய வேலை அப்படின்றது எத்தனை பங்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, எத்தனை பங்கு வேலை மிச்சம் இருக்குன்னு பார்ப்போம். சோ பாருங்க, அஜய் மொத்தமா எத்தனை நாள்ல வேலையை முடிச்சிருவாருன்னா 25 நாள்ல வேலையை முடிச்சிருவாரு. ஆனா அவர் வந்து 20 நாள் வேலை செய்யவே இல்லை. ஓகேங்களா, அஜய் மொத்தமா ஒரு வேலை 25 நாள்ல முடிச்சிருவாரு, ஆனா 20 நாள் அவர் வேலை செய்யவே இல்லை. 20 நாள் வேலை அப்படின்றது பெண்டிங் இருக்கு. அப்போ 25ல 20 நாள் மிச்சம் இருக்கக்கூடிய வேலை மட்டும் எத்தனை பங்குன்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா, 25 நாள் வேலையை முடிச்சிடாரு, ஆனா 20 நாள் அவர் வேலை செய்யவே இல்லை. 25ல அவர் செஞ்சு முடிக்காத 20 நாள் வேலை அப்படின்றது எத்தனை பங்குன்னு கண்டுபிடிக்க போறேன். ரெண்டுமே 5ஆல அடிச்சு கொடுக்கலாம். 4 முறை அடியாகும், இது 5 முறை அடியாகும். 5 25. அப்போ 4/5 வருது. அப்போ அஜய் முடிக்க வேண்டிய மீதி வேலை அப்படின்றது 4/5 பங்கு. 4/5 பங்கு வேலை மிச்சம் இருக்கு. இந்த 4/5 பங்கு வேலையை விஜய் மட்டும் தான் செய்ய போறாரு. விஜய் மட்டும் இந்த வேலையை செய்யற பட்சத்துல எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு பார்ப்போம். ஓகேங்களா, சோ பாருங்க, சோ விஜய் மட்டும் வந்து பார்த்தோம்னா இந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னா விஜய் மட்டும் இந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பார்ப்போம். சரி, இப்போ விஜய் மட்டும் ஒரு வேலையை தனியா செய்யற பட்சத்துல 20 நாள்ல முடிச்சிடறாரு. ஆனா அவருக்கு மீதி இருக்கக்கூடிய வேலைன்றது எத்தனை பங்கு அப்படின்னா 4/5 பங்கு மட்டுமே தான் மிச்சம் இருக்கு. ஓகேங்களா, சோ 20 நாள்ல 4/5 பங்கு வேலை மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஓகேங்களா, சோ 4/5 20 நாள்ல 4/5 பங்கு வேலையை மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பார்க்க போறேன். 20 நாட்கள்ல 4/5 பங்கு வேலையை மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பார்க்க போறேன். ஜஸ்ட் அடிச்சு கொடுங்க. 1 5 5 4 5 20. மிச்சம் என்ன இருக்கும், 4 × 4 இருக்கும், பெருக்குனா 16 இருக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை
விஜய் மட்டும் தனியா செய்யணும்ன்ற பட்சத்துல மொத்தமா 16 நாட்கள் ஆகும். உடனே ஆப்ஷன்ல 16 இருக்கு, 16 இங்க இல்ல ஓகேங்களா. இன்கேஸ் 16 இருக்குன்னா 16 நீங்க போய் ஷேர் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. அப்போ தப்பாயிரும். ஏன்னா போன கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா. ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 2% ஓகேங்களா. போன கேள்வி இந்த கேள்வி 98% சேம் தான், ஒரு 2% தான் டிஃபரன்ஸ். என்ன அப்படின்னா போன கேள்வியில வந்துட்டு ஒருத்தர் மட்டும் தனியா பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. இந்த கேள்வியில இருவரும் சேர்ந்து ஓகேங்களா. சோ அந்த வேலையை 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு 5 நாளுக்கு அப்புறம் தான் ஓகேங்களா. ஸ்டார்டிங்ல அந்த வேலையை 2 பேருமே சேர்ந்து பண்ணிருக்காங்க. எத்தனை நாள் பண்ணிருக்காங்க? 5 நாள் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அப்போ மொதல் 5 நாள் வந்துட்டு விஜய் இந்த வேலையை செய்யும், சாரி அஜய் இந்த வேலையை செய்யும் போது விஜயும் கூட இருந்திருக்காரு. புரியுதுங்களாங்க. மொதல் 5 நாட்கள் இந்த வேலையை 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் தாட்டா சொல்லிட்டு ஓடிட்டார், சாரி அஜய் தாட்டா சொல்லிட்டு ஓடிட்டார். அப்போ முதல் 5 நாட்கள் அஜய் இந்த வேலையை செய்யும் போது மொதல் 5 நாள் கூட வந்து விஜய் இருந்திருக்காரு ஓகேங்களா. சோ விஜய் வந்து மொத்தமா இந்த வேலையை மீதி இருக்கக்கூடிய இந்த வேலையை விஜய் முடிக்கணும்னா டோட்டலா 16 days ஆகும் ஓகேங்களா. ஆனா மொதல் 5 நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மொதல் 5 நாள் இந்த வேலையை வந்துட்டு விஜய் கூட இருந்து செஞ்சிருக்காரு ஓகேங்களா. அஜய் கூட விஜயும் கூட இருந்து செஞ்சிருக்காரு. அப்போ மொதல் 5 நாள் விஜய் கூட இருந்திருப்பாரு. அந்த 5 நாளை கழிச்சிடுறேன். கழிச்சா என்னன்னு வரும்? 11 வரும். அப்போ விஜய் மட்டும் இந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை தனியா செய்யணும்ன்ற பட்சத்துல அவருக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும்னா 11 days எடுத்துக்கும். புரியுதுங்களாங்க. எப்பயும் போலதாங்க செய்யறேன், செஞ்சுட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வேலை ஓகேங்களா. சோ சின்ன சேஞ்ச் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் 5 நாட்கள் அஜய் கூட விஜய் இருந்திருக்காரு ஓகேங்களா. அப்போ முதல் 5 நாள் விஜய் இருந்திருக்காரு ஓகேங்களா. சோ அப்போ அவர் இருந்த முதல் 5 நாளை வந்து பார்த்தோன்னா கழிச்சிட்டேன்னா மீதி 11 நாள் இருக்கும். 11 நாள் மட்டும் தான் விஜய் தனியா அந்த வேலையை செய்ய போறாரு ஓகேங்களா. சரிங்க. சரி, அடுத்த கேள்வி. 4வது கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 9 நாட்களில் முடிப்பார், பி என்பவர் 10 நாட்களிலும், சி என்பவர் 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். பிசி இருவரும் சேர்ந்து ஆரம்பித்து 2 நாட்கள் கழித்து சென்று விடுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க ஏ எடுத்துக்கொள்ளும் காலம் என்னன்னு கேட்கிறாங்க ஓகேவா. அதாவது ஒரு வேலை இருக்குங்க, அந்த வேலையை ஏ மட்டும் செய்யறாருன்ற பட்சத்துல எவ்வளவு நாள்ல முடிச்சிடாரு? 9 நாள்ல முடிச்சிடாரு. அதே வேலையை பி மட்டும் தனியா செய்யறாருன்ற பட்சத்துல தனியா 10 நாள்ல முடிச்சிடாரு. சி மட்டும் அந்த வேலையை தனியா பண்றாருன்ற பட்சத்துல சி 15 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடாரு ஓகேங்களா. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை பண்றாங்க ஓகேங்களா. பியும் சியும் தான் ஸ்டார்டிங்ல இந்த வேலையை தொடர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. சோ ஆரம்பிச்சு 2 நாள் மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. 2 நாள் வேலை பார்த்துட்டு 2 பேருமே கலந்து ஓடிடுறாங்க. ஓடினதுக்கு அப்புறம் மீதி பங்கு ஒரு வேலை இருக்கும்ல, அந்த வேலை யார் பண்ண போறா அப்படின்னா ஏ மட்டும் தான் பண்ண போறாரு ஓகேங்களா. அந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ மட்டும் தான் பண்ணணும்ன்ற பட்சத்துல ஏக்கு அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத கேள்வி ஓகேங்களா. மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ மட்டும் தான் பண்ண போறாரு. ஏ மட்டும் அந்த வேலையை மீதி வேலையை பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறாங்க ஓகேங்களா. இப்போ பிஓ சிஓ சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு 2 நாள் கழிச்சு கிளம்பிடுறாங்க. இப்போ பிஓ சிஓ சேர்ந்து ஒரு நாள்ல எத்தனை பங்கு வேலை முடிச்சிருப்பாங்க கண்டுபிடிப்போம். அதாவது பிசியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிப்போம். மொத்தமா 10 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க. அதுல ஒரு நாள் வேலை மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க மேல 1 போட்டுக்கிறேன். அதாவது முழு நாள் வேலை வந்து பார்த்தோம்னா 10, அந்த ஒரு நாள் வேலையா மாத்த அப்படியே 1/10 எழுதிக்கோங்க. 1/10. சி மட்டும் மொத்தமா வேலையை 15 நாள்ல முடிச்சிடாரு. அதை ஒரு நாள் வேலையா மாத்த அப்படியே 1/10 எழுதிக்குவேன். 1/15. அப்போ சி மட்டும் ஒரு வேலையை 1/15 நாள்ல முடிச்சிடாரு. ஏ மட்டும் பி மட்டும் பார்த்தோம்னா ஒரு வேலையை 1/10 நாள்ல முடிச்சிடாரு. சி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 1/15 நாள்ல முடிச்சிடாரு. அதாவது அவருடைய ஒரு நாள் வேலை 1/15. பியோட ஒரு நாள் வேலை 1/10, சியோட ஒரு நாள் வேலை 1/15. இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 பின்னங்களுக்கு இடையில பிளஸோ மைனஸோ இருந்தா என்ன பண்ணுவோம்? பின்னத்தோட அடிமானத்துக்கு வந்து பார்த்தோம்னா எல்சிஎம் எடுப்போம், இல்ல குறுக்க பெருக்கல் பண்ணுவோம். இந்த இடத்துல எல்சிஎம் குறுக்க பெருக்கல் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, குறுக்க பெருக்கல் பண்ணுவோம். இந்த 2 பெருக்குனா என்ன வரும்? 15 × 10 150. அடுத்து 15 கொண்டு போய் இங்க பெருக்குவேன் 15 பிளஸ் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து 10 கொண்டு போய் 1ஓட பெருக்குவேன் 10ன்னு வரும். இப்ப 2 கூட்டினா என்ன வரும்? 15 + 10 25ன்னு வரும் பை 150. இப்ப 2 வந்துட்டு பார்த்தோம்னா அடிச்சு கொடுப்போம். அடிச்சு கொடுத்தா 5ஆல அடிச்சு கொடுக்கலாம், 5ஆல அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 25. அடுத்து 3 15 0. திருப்பி 5ஆல அடிச்சு கொடுத்தா 1 5 6 30 ஓகேங்களா. அப்போ 1/6ன்னு வருது. அப்போ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள்ல எத்தனை பங்கு வேலையை முடிக்கிறாங்கன்னா 1/6 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள்ல 1/6 பங்கு வேலையை முடிக்கிறாங்க ஓகேங்களா. ஒரு நாள்ல 1/6 பங்கு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மொத்தமா எத்தனை நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க? 2 நாள் வேலை பார்க்கறாங்க. மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 2 நாட்கள் வேலை பார்க்கறாங்க. பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள்ல 1/6 பங்கு வேலையை முடிச்சாங்க அப்படின்னா 2 நாள்ல எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க? ஜஸ்ட் வந்துட்டு 2 பெருக்கிக்கோங்க. ஒரு நாள்ல 1/6 பங்கு வேலையை முடிச்சாங்க அப்படின்னா 2 நாள்ல எத்தனை பங்கு வேலையை முடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஜஸ்ட் 2ஆல பெருக்கிக்கிறேன். பெருக்க என்ன வரும்? 1 2 2 3 2 6. அப்போ 1/3 வரும். அப்போ பியும் சியும் சேர்ந்து 2 நாள்ல 1/3 பங்கு வேலையை முடிச்சிடறாங்க. பியும் சியும் சேர்ந்து 2 நாள்ல 1/3 பங்கு வேலையை முடிச்சிடறாங்க. 1/3 பங்கு வேலை முடிஞ்சதுன்னா மீதி எத்தனை பங்கு வேலை மிச்சம் இருக்கும்? மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2/3 பங்கு வேலை மிச்சம் இருக்கும். புரியுதாங்களாங்க? அதாவது பியும் சியும் சேர்ந்து 1/3 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா செய்ய வேண்டிய வேலை மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 2/3 பங்கு இருக்கும். ஜஸ்ட் இந்த அடிமான 3 போட்டுக்கோங்க. மேல வந்து பார்த்தோம்னா 3க்கு 1 தான் இருக்கு. ஸோ அப்போ 2 கம்மியா இருக்கு.
நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இல்லைன்னா இது இன்னொரு மெத்தட்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ 1/3 பங்கு வேலையை வந்து பார்த்தோம்னா பியும் சியும் சேர்ந்து பண்றாங்க. ஓகே, மொத்தமா வந்து பார்த்தோம்னா ஒரு வேலைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எத்தனை வேலைன்னு சொல்றாங்க? ஒரு வேலைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஒரு வேலைன்னு சொல்லும் போது ஒரு வேலையில இருந்து 1/3 பங்கு வேலை முடிஞ்சது அப்படின்னா, ஒரு மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு வேலையில 1/3 பங்கு வேலை முடிஞ்சது அப்படின்னா மீதி எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்க 1/3 பங்கு கழிச்சுக்கிறேன். ஒரு வேலையில 1/3 பங்கு முடிஞ்சதுன்னா சோ மீதி வேலை என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு வேலையில இருந்து 1/3 பங்கு வேலையை கழிக்கிறேன். கழிச்சா என்ன பண்ணுவோம்? சோ அடிமானத்தை அப்படியே வச்சுக்குவோம். இதை கொண்டு போய் இங்க பெருக்குவோம். பெருக்குனா 3 -1 கழிச்சா 2/3 வரும். நீங்க எப்படினாலும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஷார்ட்டா வந்து பார்த்தோம்னா இது புரியும். 1/3 பங்கு வேலையை பியும் சியும் சேர்ந்து முடிச்சாங்கன்னா மீதி வந்து 2/3 பங்கு வேலை இருக்கும். 2/3 பங்கு வேலை யார் பண்ண போறான்னா ஏ மட்டும் பண்ண போறாரு. ஓகேங்களா, ஏ வந்து மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 19 போட்டேன் 9. ஏ மொத்தமா 9 நாள் ஒரு வேலையை முடிச்சிருவாரு. ஏ மொத்தமா ஒரு வேலையை 9 நாள் முடிச்சிருவாரு. அவனா அவர் முடிக்க வேண்டிய பெண்டிங் வேலை எவ்வளவு இருக்குன்னா 2/3 பங்கு தான் இருக்கு. சோ 9 நாள் ஒரு வேலையை முடிச்சிருவாரு. ஆனா 2/3 பங்கு தான் மிச்சம் இருக்கு. அப்போ 9 நாள்ல 2/3 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பார்ப்போம். 9 நாள்ல 2/3 பங்கு வேலையை மட்டும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பார்ப்போம். அடிச்சு கொடுங்க. 1 3 3 3 9 2 × 3 இருக்கும். பெருக்குனா 6 வரும். அப்போ மீதி இருக்கக்கூடிய 2/3 பங்கு வேலையை மட்டும் முடிக்க ஏக்கு எத்தனை நாள் எடுத்துக்கோ அப்படின்னா 6 நாட்கள் எடுத்துக்கும். ஓகேங்களா, சோ ஆப்ஷன் இது இந்த கேள்விக்கு சரியான விளக்கம். ஓகேங்களா, சரிங்க. புரியணுன்றக்காண்டி மெதுவா சொல்றேன். நீங்க கொஞ்சம் வந்து வீடியோ ஸ்பீடா வச்சு கூட பாத்துக்கோங்க. ஓகேங்களா, சரி. இப்ப அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ ஒரு வேலையை 24 நாட்களிலும், ஓகேங்களா, ஏ மட்டும் ஒரு வேலையை தனியா எத்தனை நாள்ல முடிச்சா 24 நாள்ல முடிச்சிடறான். அதே வேலையை பி மட்டும் தனியாக 9 நாள்ல முடிச்சிடறான். அதே வேலையை சி மட்டும் தனியா பண்றான்ற பட்சத்துல 12 நாள்ல முடிச்சிடறான். இப்ப பார்த்தோம்னா பியும் சியும் சேர்ந்து தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பியும் சியும் மட்டும் தான் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து வேலையை தொடங்கி 3 நாட்கள் பின் செஞ்சுறாங்க. ஓகேங்களா, 3 நாள் மட்டும் சேர்ந்து பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேலை யார் மட்டும் தான் பண்ணணும்? ஏ மட்டும் தான் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ மட்டும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, ஒரு வேலையை ஏ மட்டும் தனியா பண்ண 24 நாட்கள்ல முடிச்சிடறான். அதே வேலையை பி மட்டும் தனியா பண்ணா 9 நாள்ல முடிச்சிடறான். அதே வேலையை சி மட்டும் தனியா பண்ணா 12 நாள்ல முடிச்சிடறான். இப்ப வேலையை தொடங்கி பியூசியும், ஓகேங்களா, பியூசியும் தான் வேலையை தொடங்குறாங்க. தொடங்கி 3 நாளுக்கு அப்புறம் 2 பேர் போயிடுறாங்க. போயிட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய வேலை இருக்குல்ல, அந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து முடிக்கிறதுக்கு ஏக்கு மட்டும் எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறான். ஓகேங்களா, சோ இதுதான் இந்த கேள்விக்கான வந்து விளக்கம். ஓகேங்களா, சோ இந்த கேள்வியை நான் செய்ய போறது கிடையாதுங்க. ஓகேங்களா, போன 4வது கேள்வி என்ன மெத்தட்ல செஞ்சோமோ 100% அதே மெத்தட் தான். ஓகேங்களா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். எப்பயும் போல என்ன பண்றீங்க? பிசியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிங்க. ஒரு நாள் வேலையில எத்தனை பங்கு வருதுன்னு பாருங்க. அதாவது ஒரு நாள்ல பியூசியும் சேர்ந்து எத்தனை பங்கு வேலை முடிக்கிறான்னு பாருங்க. ஒரு நாள் எத்தனை பங்கு முடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா அவங்க 2 பேரும் சேர்ந்து 3 நாள் எத்தனை வேலை பங்கு முடிச்சிருப்பாங்க கண்டுபிடிக்க 3 நாள் பெருக்குவோம். பெருக்கிட்டு அதுல இருந்து மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதோட என்ன பண்ணுவீங்கன்னா ஏவோட பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும். அந்த வேலையை மீதி வேலையை ஏதான் செய்ய போறாரு. போன சம் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தாங்க. குழப்பிக்காதீங்க. போன சம் இன்னொரு முறை அந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா, இன்னொரு முறை போன சம் பார்த்துட்டு நீங்களா போன சம் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியை சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் செய்ய போறது கிடையாது. இந்த கேள்வி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. ஓகேங்களா, இந்த கேள்விக்கான விடை நீங்க தான் செய்ய போறீங்க. செஞ்சுட்டு இதுக்கான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை பேர் சரியான முறையில் ஆன்சர் போடுறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன். நிறைய பேர் ஆன்சர் சரியா போட்டீங்க அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா, சரிங்க. சோ இன்னைக்கான தேர்வுல 5 கேள்விகள் பார்த்திருக்கோம். இந்த 5வது கேள்வி மட்டும் உங்களுடைய ஹோம்ஒர்க்கா கொடுத்திருக்கேன். இந்த கேள்விக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல PDF இருக்கும். ஸோ PDF டவுன்லோட் பண்ணி நீங்களா ஒரு முறை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நேரமற்ற வேலையில இருந்து வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு தேர்வுக்கு 5 கேள்வி வச்சா கூட 5 தேர்வு 25 கேள்வி 5 6 தெரியல. ஓகேங்களா, 6 நினைக்கிறேன். ஓகேங்களா, 25 கேள்வி 30 கேள்வி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த அனைத்து தேர்வுகளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வெற்றிக்கு கணியன் வந்து எப்பவுமே உறுதுணையா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு கேள்வி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10 கேள்வி வந்து இதில் இடம்பெற போகுது. தேர்வு எண் நம்ம 11 வரைக்கும் வந்து பார்த்துட்டோம். முதல்ல ஒரு 40 வந்து பார்த்துருப்போம். 25 கொஸ்டின் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு 11 செட்டு வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா, இது 12வது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து முன்னாடி ஒரு 40, இது ஒரு 12 அப்படின்னா மொத்தம் எவ்வளோப்பா? 52 டெஸ்ட் வந்து நமக்கு வந்து போயிடுச்சு. சரிங்களா, 52 வந்து டெஸ்ட் வந்து போயிடுச்சு. அப்போ நம்ம 90 நாள் வந்து எய்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இன்னும் அப்படி நம்ம கணக்கு பண்ணாத பார்த்தா இன்னும் ஒரு 35 நாள் 40 நாள் தான் இருக்குது. சரிங்களா, அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. பார்த்து கொஞ்சம் நல்லா படிங்கப்பா. சரிங்களா, தேர்வு எண் வந்து இன்னைக்கு வந்து 12வது தேர்வு. இன்னைக்கு வந்து 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்புல வந்து கேள்விகள் வந்து இடம்பெற போகுது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக அறிவியல்ல பணம் மற்றும் சேமிப்பு மற்றும் முதலீடு, பணம் சேமிப்பு முதலீடு அப்படின்ற டாபிக்ல இருந்தும் பொது மற்றும் தனியார் துறைகள் அப்படின்ற டாபிக்ல இருந்தும் அதே மாதிரி அறிவியல்ல அண்டம் அப்படின்ற டாபிக்ல இருந்தும் என்ன செய்யப்போது நமக்கு கேள்விகள் வந்து இடம்பெற போகுது. இந்த அண்டம் அப்படின்ற கேள்வி பார்த்தோம் அப்படின்னா புவியியல்லையும் வரும். சரிங்களா, புவியியல்லையும் வரும். இந்த டாபிக் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு டாபிக்காகவும் இருக்குது. சரிங்களாப்பா, அதனால கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து பாருங்க. ஓகேங்களா, ஓகே, நீ கேள்விக்குள்ள போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க.
ஓகே பாருங்க, ஷெர்ஷா சூர் ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது டேஸ் கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. யார் இந்த ஷெர்ஷா சூர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யாரு? முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் வந்துட்டு பாபர். 1526 முதல் பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடிக்கிறாரு. முதல் பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடி தோற்கடிச்சு முகலாய மன்னர் பாபர் வந்து முகலாய பேரரசை டெல்லியில வந்து நிறுவுறாரு 1526. 1527 அடுத்த போர், அவருடைய அடுத்த போர் பார்த்தோம் அப்படின்னா கான்வா போர். 1528 அவருடைய அடுத்த போர் பார்த்தோம் அப்படின்னா சந்தேரி போர், பாபருடைய அடுத்த போர். அடுத்து 1529 பார்த்தோம் அப்படின்னா காக்ரா போர். சரிங்களா, இந்த 4 போர்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச நம்மளோட முகலாய மன்னர் 1530 வந்து அது என்ன செய்யறாரு, இறந்து வந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து 1530க்கு மேல யார் வராங்க அப்படின்னா நம்மளுடைய ஹுமாயூன் வந்து வராரு. ஹுமாயூன் வந்துட்டு வராரு. சரிங்களா, இப்ப என்ன செய்யறாங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹுமாயூன் வந்து 1539 மற்றும் 1540 கன்னோச்சி போர் மற்றும் சௌசா போர்ல என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா ஷெர்ஷா சூர் கிட்ட வந்து தோற்று போயிடுவாரு. சரிங்களா, ஷெர்ஷா சூர் வந்து தோற்று போயிடுவாரு. இந்த 1541 இருந்து 1555 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல முகலாய பேரரசுல சூர் வம்சம் தான் வந்து ஆட்சி செய்யும். அதுல முதல் சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் யார்? ஷேர்கான் அப்படின்ற பெயரை கொண்ட ஷெர்ஷா சூர் அவர்கள். அவர் தான் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு மனிதர். அவர் தான் பார்த்தோம்னா நவீன நாணயவியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுறார். நவீன நாணயவியலின் தந்தை என்றும் யார் தான் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா ஷெர்ஷா சூர் தான் அழைக்கப்படுறாரு. அக்பருடைய முன்னோடி யாருன்னு கேட்பாங்க, அதுவும் யார் அப்படின்னா நம்முடைய ஷெர்ஷா சூர் அவர்கள். அவருடைய ஆட்சியில் போதுதான் எத்தனை கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை கிராம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 178 கிராம் வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க, ருபியா. சரிங்களா, ருபியா. அந்த அவர் வச்ச அந்த ருபியா அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் நமக்கு வந்து ரூபாய் அப்படின்னு வந்து மருவி வந்து நமக்கு வந்து இருக்கு. சரிங்களாப்பா, அப்ப கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் பி பாம்பே 178 கிராம் வெள்ளி நாணயம். சரிங்களா, இந்த வெள்ளி நாணயம் வந்து பார்த்துக்கிறோம். அதே மாதிரி தங்க நாணயம். சரிங்களா, தங்க நாணயத்துக்கு வந்து எப்படி வந்து பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரோலினா. தங்க நாணயத்துக்கு வந்து எப்படி சொல்றாங்க? கரோலினான்னு சொன்னா வெள்ளி நாணயம் வந்து எப்படி வச்சிருந்தாரு இவர் வந்துட்டு ஷெர்ஷா சூர் வந்து வெள்ளி நாணயத்தை வந்து ருபியா அப்படின்னு அழைச்சாரு. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெள்ளி நாணயங்கள் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா ஏஞ்சோலினா என்று அழைக்கப்பட்டது. கரோலினா தங்க நாணயம் வந்து கரோலினா, வெள்ளி நாணயம் வந்து ஏஞ்சோலினா. அடுத்து வந்து பார்த்தோம்னா செப்பு நாணயம் வந்து பார்த்தோம்னா காப்ரூன் என்று அழைக்கப்பட்டது. எப்படி அழைக்கப்பட்டது? செப்பு நாணயம் வந்து காப்ரூன் என்று அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து வெண்கல நாணயம் வந்து எப்படி அழைக்கப்பட்டது? டின்னி என்று அழைக்கப்பட்டது. வெண்கல நாணயம் டின்னி என்று அழைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதே நேரத்தில் வந்து பார்த்துக்கிறோம். அப்ப ஷெர்ஷா சூர் ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது எத்தனை கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டார் அப்படின்னா 178 கிராம் வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் பி பாம்பே. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரம் பகுதியை சேர்ந்த நம்மளுடைய உதயகுமார் அவர்கள் தான். சரிங்களா, உதயகுமார் அவர்கள் தான் இந்திய ரூபாய் குறியீடு நமக்கு வந்து தெரியும். இந்த இந்திய ரூபாய் குறியீடு வந்துட்டு வடிவமைச்சர் வந்துட்டு உதயகுமார் அவர்கள் தான். சரிங்களா, விழுப்புரம் தமிழ்நாடு மாவட்டம், தமிழ்நாடு விழுப்புரத்தை வந்து சேர்ந்தவர்கள். இது வந்து பார்த்தோம்னா 2010 ஜூலை 15ஆம் தேதி தான் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்தாங்க. சரிங்களா, அதுல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரூபாய் குறியீடு வந்து 2010 ஜூலை 15 அன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த விஷயத்தோட சேர்த்து நம்ம இதையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். சரிங்களாப்பா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, 3வது கொஸ்டின் பாருங்க. பணவாட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பண வீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட விலை வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா நான் சொல்றது என்னப்பா பண வீக்கம். ஒரு பொருளோட விலை என்ன செஞ்சிடும் அப்படின்னா பொருளோட விலை வந்து உயர்ந்து போய் அதிகரிச்சிடும். ஆமா, பணத்தோட மதிப்பு பார்த்தா அப்படின்னா பணத்தோட மதிப்பு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். இதுதான் பார்த்தா அப்படின்னா பண வீக்கம். பொருளோட விலை வந்துட்டு என்ன செஞ்சிடும்? அதிகரிச்சிடும். பணத்தோட மதிப்பு வந்து என்ன செஞ்சிடும்?
குறைஞ்சிரும். இதான் பணவீக்கம். அப்ப பணவாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோடைய அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? பணவாட்டம் அப்படின்னா விலை என்ன செஞ்சிடும் அப்படின்னா விலை வந்துட்டு குறைஞ்சிரும். விலை வந்து என்ன செஞ்சிருப்பா, விலை வந்து குறைஞ்சிரும். பணத்தின் மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா அதிகரிச்சிடும். பணத்தின் மதிப்பு வந்து என்ன செஞ்சிடும், அதிகரிச்சிடும். அப்ப எங்க இருக்கு நமக்கு தேவையான பதில், விலைகள் வந்து குறைஞ்சிரும், பணத்தின் மதிப்பு வந்து என்ன செஞ்சிடும், உயர்ந்துடும். இதுதான் நமக்கு வந்துட்டு என்னது, பண வாட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் பாம்பே. சரிங்களா? பண வீக்கம்னா விலைகள் வந்து உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதுதான் பண வீக்கம் அப்படின்றாங்க. சரிங்களா? அதையும் வந்து தெளிவா வந்து பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் பாம்பே. 4வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருப்பா? நம்முடைய டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக வந்து இருந்தவர். அதே மாதிரி அணிசேரா கொள்கை, இந்தியாவுடைய அணிசேரா கொள்கையுடைய இயக்கத்தினுடைய இந்தியாவின் தலைவராக இருந்தவர் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் தான் முகவுரையாக வந்து இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களாப்பா? அதே மாதிரி பிசி மகளோனோபிஸ். சரிங்களா? பிசி மகளோனோபிஸ் மாடல். சரிங்களா? மாதிரி வந்து எந்த 5 ஆண்டு திட்டத்தின் மாதிரி அப்படின்னு வந்து நீங்க வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரிங்களா? பிசி மகளோனோபிஸ் எத்தனையாவது 5 ஆண்டு திட்டத்தினுடைய மாதிரி அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து ஆப்ஷன் ஏ நமக்கு சரியானபடியா இருக்கு. அடுத்து 5வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் 2017ஆம் ஆண்டை பொறுத்தவரை 2017ஆம் ஆண்டு வரை டேஷ் 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 தொழிலகங்கள் இருந்தன அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? 2017 கணக்கெடுப்பு வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. சரிங்களாப்பா? ஓகே, பார்க்கலாம். எத்தனை மகாரத்னங்கள், எத்தனை நவரத்னங்கள், எத்தனை மினி ரத்னங்கள் இருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? 2017 பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 8 மகாரத்தின தொழிலகங்களும் 16 8 மகாரத்தினமும் 16 நவரத்தினா தொழிலகங்களும் 74 மினி ரத்னங்களும் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் சி. 8 மகாரத்தினம், 16 நவரத்தினம், 74 மினி ரத்தினம். சரிங்களா? இந்தியாவில் 2017 கணக்கெடுப்படியாக கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்து 6வது கேள்வி பாருங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுத்துக்கப்பா. சரிங்களா? அது நல்லா பார்த்துக்குங்க. தேர்வுகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். பாருங்க. மதியுரையாக குழு. இது வந்து பார்த்தோம்னா மதியுரையாக குழு வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னதுப்பா, நிதி ஆயோக் தான் மதியுரையாக குழு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நிதி ஆயோக். சரிங்களா? இது வந்து ஈஸியான ஒன்று தான். சரிங்களா? ஓகே, ஒன்றுக்கு வந்து ஒன்று நேராக தான் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை என்னப்பா, வேளாண்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மை நிலை துறை, முதன்மை துறையாக தான் எது இருக்குது, வேளாண்மை வந்து இருக்குது. அப்போ 1 2 தொழிலகங்கள் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் துறையில வந்து இருக்குது. எத்தனாவது துறையில் இருக்குப்பா, 2ஆம் துறையில வந்து இருக்குது. அது நமக்கு தெரியும். நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாமே, சரிங்களா, ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய எல்லாமே முதன்மை துறை என்று அழைக்கப்படுது. அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை வந்து கொண்டு போய் அதை ஃபேக்டரி கொண்டு போய் அதை வந்து வேற ஒரு பொருளாக மாற்றும் பொழுது அது வந்து 2ஆம் துறையா வந்து போயிருது. சரிங்களாப்பா? 1 2 5 ஜிடிபி என்னப்பா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னப்பா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1 2 5. அப்ப என்னப்பா 3. அடுத்து பெல் நிறுவனம் என்னப்பா, நவரத்தின தொழில். பெல் நிறுவனம் வந்துட்டு நவரத்தின தொழில் எங்க பார்க்குது, 1 2 5 3 4. ஆப்ஷன் பாம்பேல வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. சரிப்பா, சூரியனின் நடுவரை பகுதி சுழற்சி காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய சூரியனுடைய நடுவரை பகுதியுடைய சுழற்சி காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஸ்டின் தான். அப்படியே இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 27 கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா 25.4 நாட்கள். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரியன் மேற்பரப்பு வெப்பநிலை. சரிங்களா? மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 6000 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? 6000 டிகிரி செல்சியஸ் சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் பாம்பே நமக்கு மிக சரியான விடையா இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா, ஒரு நாளின் அளவு
சரிங்களா. புதன், செவ்வாய், பூமி, வெள்ளி. சரிங்களா. நமக்கு வந்துட்டு சூரியனை மையமாக வைத்து எல்லா கோள்களுமே என்ன செய்யுது, நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதல் கோள் வந்து பார்த்தோம்னா என்னப்பா, முதல் கோள் வந்து புதன், ரெண்டாவது கோள் வந்து வெள்ளி, மூன்றாவது கோள் வந்து என்னதுப்பா புதன் பூமி, நான்காவது கோள் வந்துட்டு என்னது செவ்வாய். சரிங்களா. இந்த 4 கோள்களுமே பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கப்பா, புவி நிகர் கோள்கள் அல்லது உட்புற கோள்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா. இதுல வந்து பார்த்தோம்னா புதனுடைய ஒரு நாள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு நாள், 58.6 நாட்கள் வந்து இருக்கும். செவ்வாய்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா 24.62 மணி இருக்கும். அதுக்கடுத்து பூமிக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும், பூமிக்கு வந்துட்டு 23.93 சரிங்களா, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வந்து இருக்கும். வெள்ளிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் வந்து 243 நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா. இந்த செவ்வாய்க்கு பார்த்தோம்னா 24, கிட்டத்தட்ட பூமிக்கும் என்னது 24 கிட்டத்தட்ட ஏறத்தாழ. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமி கோளையும் செவ்வாய் கோளையும் என்ன சொல்றான்ப்பா, இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்னப்பா ஆன்சரு, கொஸ்டின் நம்பர் 8க்கு 1 4 3 2. சரிங்களாப்பா. அதே மாதிரி பார்த்தோம்னா பூமியுடைய ஒரே ஒரு துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் தான். சரிங்களா. பூமியுடைய ஒரே ஒரு துணைக்கோள் வந்து சந்திரன். செவ்வாய்க்கு வந்துட்டு 2 துணைக்கோள்கள் வந்து இருக்கு. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. சரிங்களாப்பா. அதையும் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, சூரிய மண்டலத்தின் துணைக்கோள்கள் இல்லாத கோள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. சூரிய மண்டலத்துல இப்பதான் பார்த்தோம், பூமி ஃபர்ஸ்ட் வந்து புதன், வெள்ளி, அதுக்கடுத்து வந்து பூமி, அதுக்கடுத்து வந்து என்னப்பா, அதுக்கடுத்து வந்து செவ்வாய். சரிங்களா. இந்த முதல் 2 கோள்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா துணைக்கோள்கள் வந்து கிடையாது. சரிங்களா. பூமிக்கும் இல்ல, வெள்ளிக்கும் வந்து இல்ல. சரிங்களா. பூமிக்கு சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் வந்து புதன் கோள். மிக வெப்பமான கோள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிக்கோள் தான். சரிங்களா. வெப்பமான கோள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிக்கோள் தான். சரிங்களாப்பா. அப்ப கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் ஏ. சரிப்பா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விப்பா. சரிங்களா. நம்ம விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா. நமக்கு தெரியும், நமக்கு வந்து நாசா வந்து எங்கே தான் இருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் வந்து இருக்குது. நாசா வந்து அமெரிக்காவில் இருக்கு. ரோஸ்காஸ்மாஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரஷ்யா. ரோஸ்காஸ்மஸ் வந்துட்டு ரஷ்யா, ரஸ் அப்படின்னு வரும். சரிங்களா. ரோஸ்காஸ்மஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கே பாருக்குது, ரஷ்யாவில் வந்து இருக்குது. அப்போ 1 5 இஎஸ்ஏ ஐரோப்பா. இஎஸ்ஏ வந்துட்டு ஐரோப்பா. ஜாக்ஸே அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எங்க இருக்குது, அது வந்துட்டு ஜப்பான்ல வந்து இருக்கு. இந்த ஜேயை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜப்பான் போட்டுடலாம். இயை வச்சு ஐரோப்பா அப்படின்னு போட்டுடலாம். இந்த சிஎஸ்ஏ பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா, கனடா. சரிங்களா, கனடா. சரிங்களா. அப்ப 5 1 5 2 3 4 1 5 2 3 4 எங்க பாருங்க கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் ஏ நமக்கு மிக சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 10. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தோம்னா கெப்லருடைய லா, அந்த 3 லா ரொம்ப முக்கியம். அது தொடர்பாக வந்து கேள்வியும் கேட்பாங்க. சரிங்களா. முதல் லா, கெப்லருடைய முதல் விதி வந்து என்ன சொல்லுவாங்கப்பா, நீள்வட்ட பாதையின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 2வது விதி என்னப்பா சொல்லுவாங்க, அது வந்து சமபரப்புகளின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது விதி சமபரப்புகளின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது விதி பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கப்பா, ஒத்திசைவு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒத்திசைவு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா. ஓகே, அப்போ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 3 விதிகள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களாப்பா. கொஸ்டின் நம்பர் 10க்கு அப்ப ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியானபடியா இருக்குது. சரிங்களா. ஓகேப்பா. இன்றைய தேர்வில் வந்து நம்ம வந்து மொத்தம் 10 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. தொடர்ந்து பாருங்க. அதே மாதிரி நமக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா படிங்க, நல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே பாஸ் ஆகலாம். சரிங்களாப்பா. உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.